உங்கள் அபிமான நடிகை பிரியங்கா நமது கலைஞர் தொலைக்காட்சியின் கௌரி நெடுந்தொடரில் கௌரி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ஆமா, ஏன் புள்ள யாரு காலையில் விழுங்கிற அவசியம் கிடையாது அப்படி நீங்க சொல்ற போது தியேட்டரே கைத்தட்டுச்சு மேம் உங்களுக்காக. நைஸ். அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார் கூட இப்போ பாஷா திரைப்படங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன் இருக்கும். அப்போ நாங்கள் ரஜினி சார்ட்ட போய் இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் சார், இதான் வந்து மாணிக்கம் பாஷாவா மாறுற ஒரு தருணம். ஸோ உங்க ஐயில் அந்த பவர் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே சூப்பர் ஸ்டார் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரா, எல்லாருமே வியந்துட்டாங்களாம் செட்ல. நீங்க எத்தனையோ முக்கியமான காட்சிகள் அந்த படத்துல இருப்பீங்க, லைட்ல கட்டி அடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய காட்சிகள் இருப்பீங்க. நீங்க ஏதாச்சும் ரஜினி சார் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வாவ் அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட் இருக்கா ஆன் ஸ்பாட்ல? அவர் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் ஒவ்வொரு டைலாக்கும் நல்லா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பாஷா சாங்கு, ஆட்டோக்கார சாங்கு. அதில் அவருடைய ஸ்டைலு அதெல்லாம் காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தட் இன்டர்வல் பிளாக் கம்பத்தில் கட்டி அடிக்கிற சீன் இன்னொரு தடவை நீங்க பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன் அந்த. அண்ட் பர்டிகுலர்லி அந்த டைலாக் மேம், சிவா என்னடா விசாரணையா, அது எங்களுக்காக ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க மேம். என்னடா விசாரணையா, மாற்றான் தாய் பிள்ளைங்களா இருந்தாலும் அவன் என் வயிற்றுல பொறுக்கலைங்கிற ஆதங்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவன் என்ன தப்பு செஞ்சான்? வயசு பொண்ணு ஒருத்தன் கையை வச்சான்னா வயசானவன் நானே அவனை வெட்ட போயிடுவேன். அவன் ஆம்பளை, அவன் கரெக்டாக தான் செஞ்சான். நீ என் பிள்ளையா அவனுக்கு தம்பியா இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தா இரு, இல்லை போலீஸ்காரனா இருக்கிறதா இருந்தா அங்கிருந்து அப்படியே போயிடு. ஜெனரலி சூப்பர் ஸ்டாரோட திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் பேசின வசனங்கள் தான் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். பட் அதை தாண்டி நீங்க பேசின வசனங்கள் வந்து எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அதை இவ்வளவு நாளா ரசிக்கிறோம்னா சூப்பர் மேம், கிரேட். அண்ட் பாஷா படத்தை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து லைட்டா மிஸ் ஆனதா கூட நாங்க வந்து கேள்விப்பட்டோம். ஆமாமா. என்ன திரைப்படம்? படையப்பா. ஆஹா, அது என்ன கதை நீங்களே சொல்லுங்க மேம். ரம்யா கிருஷ்ணனுக்கு மதர் கேரக்டர் நெகட்டிவ். ஓகே, அதுதான் மெயினா இருக்கும். ராதா ரவி சார் கேரக்டர் மாதிரி இது. ராதா ரவி சார் கேரக்டர் அப்போ இல்ல, மதர் கேரக்டர் தான் டாமினேட்டிங்காக இருக்கிறது கேரக்டர். அது நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்னை கன்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு டேட்ஸ் சொல்லலை, ரொம்ப நாள் டேட்ஸ் சொல்லாமல் இருந்தாங்க. அப்போ வந்து ஐ திங்க் வேறு மலையாளி ஆர்டிஸ்ட் யாரோ ஃபாதர் கேரக்டர், இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டண்ட், மதர் கேரக்டர் தான் டாமினேட்டிங் கேரக்டர். அண்ட் ஃபைன் டே அது ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் நமக்கு டேட்ஸ் சொல்லலையேன்னு சொல்லிட்டு கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கே ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் அந்த டேட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அதே ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு மேம் அப்படின்னாங்க. என்ன சார் அப்படின்னா, இல்லை அந்த மதர் கேரக்டர் வந்து ஃபாதர் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பெருசாக இருக்காது, அதனால உங்களை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாதர் கேரக்டர் வந்து ராதாரவி சார் பண்ணுறாரு, உங்களை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு விதமாக யோசிக்கிறோன்னு. எனக்கு டமால் ஆயிடுச்சு. ஐயோ சார், நான் படையப்பால நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர் பூரா சொல்லிட்டு வந்திருக்கேன் நான். எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங் ஆகிடும், ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன் நான். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஏது பண்ணுறீங்களோ தெரியாது, ஒரு சீனு 2 சீன் இருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் அபிமான நடிகை பிரியங்கா நமது கலைஞர் தொலைக்காட்சியின் கௌரி நெடுந்தொடரில் கௌரி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.